ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். அதிமதுரம் இந்த மூலிகையை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, மேம் இந்த அதிமதுரம் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த பிரச்சனைக்கு இந்த அதிமதுரம் பயன்படுத்தலாமா, இது அதிமதுரம் அதிகமாக இனிப்பு இருக்குமா, இது சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் அதிமதுரம் சொல்கிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி பிரச்சனையிலிருந்து மலச்சிக்கல், கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது அனைத்திற்குமே நமக்கு அதிமதுரம் முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு அதிமதுரம் பயன்படுது. முக்கியமாக தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கும் அதிமதுரம் பயன்படுது. முக்கியமாக இந்த ஒற்றை தலைவலி அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இது மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரைன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குது. ஸோ நரம்புகள் வலிமை இழந்து இருக்கும்போதோ இல்லை நம்ம உடலில் ஆக்சிஜன் லெவல் குறையும் போதோ ஏற்படலாம். அல்லது கபம் நம்ம உடலில் அதிகமாக இருக்கும்பொழுது, கபம் அப்படின்னா குளிர்ந்த தன்மை நம்ம உடலில் அதிகமாகும்பொழுது, நுரையீரலில் அதிகமான சளி சேர்ந்து வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம அதிமதுரம் பயன்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த தலைவலி பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. இதை தாண்டி முக்கியமாக அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ வயிறு அல்சர் அப்படின்ற பிரச்சனை நம்ம உணவு எடுத்த பிறகு ஒரு சிலருக்கு அதிகமான வலியை ஏற்படுத்தலாம். அசிடிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை, நெஞ்சு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா அதிமதுரம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த அதிமதுரம். இந்த அதிமதுரத்தோட ஏலரிசி பொடி, ஏலரிசி பொடி அப்படின்னு சொல்கிறது ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள். இந்த பொடியை அதிமதுரம் பொடியோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் நமக்கு அதிமதுரம் பயன்படுது. ஒரு சிலருக்கு உணவு சாப்பிட்றோம், ஆனால் அது அப்சார்ப்ஷன் சரியாக நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடல் எடை எனக்கு அதிகரிக்கவே இல்லை. ஸோ இந்த உணவுகள் எடுத்தும், இவ்வளோ சத்தான உணவுகள் எடுத்தும் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு உடல் எடை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு அதிமதுரம், நான் சொன்ன மாதிரி ஏலரிசி பொடி, இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு சாரமாக, அதாவது டைஜஷன் நல்லா முடிந்து உடலோட இயக்கத்திற்கு நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மாதிரியான உடல் நார்மலாக இருக்கிறதுக்கும் தசைகள் வலிமையாக இருக்கவும் அதிமதுர பொடியை பயன்படுத்தலாம். அதில் முக்கியமாக அதிமதுரம் நெய் அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசன். இந்த நெய்யை பயன்படுத்தும் பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. பொதுவாக ரொம்ப பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னா நம்ம உடலில் பித்தம் அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பித்தத்தை தணிப்பதற்கும் நமக்கு அதிமதுரம் பயன்படுது. முக்கியமாக சொல்லப்போனால் நமக்கு நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளியிலேருந்து பித்தம் குறைய வரைக்கும் அதிமதுரத்தை பயன்படுத்தலாம். இதுலேயும் முக்கியமாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த கல்லீரல் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த அதிமதுரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். வெற்றிலை சாறு நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த வெற்றிலை சாறு எடுத்து அதிமதுர பொடியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வெயிலில் வைக்கணும். ஸோ வெயிலில் வைக்கும்பொழுது அது நல்லா உலர்ந்து அந்த அதிமதுரம் வெற்றிலை சாரோடு நல்லா கலந்து நமக்கு இருக்கும். ஸோ இதை 3 முறையும் நம்ம திரும்ப திரும்ப செய்யலாம். ஸோ அதே மருந்தில் திரும்பவும் வெற்றிலை சாறு விட்டு வெயிலில் வைக்கலாம். அது உலர்ந்த பிறகு திரும்பவும் நம்ம வெற்றிலை சாறு விட்டு நல்லா கலந்து வெயிலில் வச்சு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மருந்துகளை நம்ம எடுத்து பயன்படுத்தும் பொழுது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. ஸோ
ஸோ இந்த வெற்றிலை சாறில் பாவனை செய்த அதிமதுர பொடியை வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தணும். ஸோ இதனோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகுது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம், புளித்த ஏப்பம், இது எல்லாமே சரியாவதற்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே அதிமதுரம் இனிப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகை தான். ஆனால் இது பிற மூலிகைகளோடு சேர்த்து பயன்படுத்தும்போது இதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் முக்கியமாக சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அதிமதுரம் நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, சருமம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உடலில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கும், முகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும், அதாவது அதிகமான முகப்பரு பிரச்சனை, இது சரி செய்கிறதுக்கும் நம்ம அதிமதுரம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஃபேஸில் நம்ம எப்படி அதிமதுரம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதனோட நம்ம கொஞ்சமாக இந்த பச்சை பயிறு மாவு இருக்குது இல்லைங்களா, அது ஸோ பச்சை பயிறு மாவு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும், அதிமதுரம் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு இதனோட கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிகை அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரோஸ் வாட்டரோ இல்லை தயிர் சேர்த்தோ மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து இதை பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், இந்த கரும்புள்ளிகளாக இருக்கட்டும், முகப்பருக்களாக இருக்கட்டும், இது வந்து நமக்கு மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னாலும் கடுக்காய் பொடியோட அதிமதுர பொடியும் சேர்ந்து தேங்காய் பாலில் நல்லா கலந்து ஹேர் மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ தொடர்ந்து இது வாரம் 2 முறை நம்ம பயன்படுத்தும்போது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை தான் அதிமதுரம். ஸோ அதனோட பலன்கள், மருத்துவ குணங்கள் என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.